ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில் பாதாங்கிற விட்ருக்காங்க. லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தோம்னா சூரத் போயிட்டுருக்குங்க. அங்கேருந்து ஒன்று சென்னை இல்லைனா மதுரைக்கு லோடு ஏற்ற போகிறோம். குஜராத்துக்கு வந்து பட்டாசு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டுங்க. நைட்டு இங்கே அந்த பாதாங்கிற ஊர்லேயே படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லோட் ஆகாது அப்படி மெதுவாக எடுத்துகிட்டு இப்போ தான் போய் டெர்னு போடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிறது வந்துட்டுங்க மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குல்லங்க, அந்த வழியாக போய் கிம்முன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அது வழியாக இறங்கிடலாம். இப்போ முன்னாடி போனோம்னீங்களா, இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஜூலை 2025 வந்துட்டு இந்த கம்பீரான்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுப்பாலம் ஒன்று இருக்குங்க, அந்த மாகி ரிவர் அந்த ஆற்றுப்பாலம், அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்க. அது வந்து இந்த லெஃப்டில் தான் போகணும் அந்த ஊருக்கு. இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வருங்க அந்த ஆற்றுப்பாலம். இதில் லெஃப்ட்டில் போகணுங்கப்பா, எல்லாம் பிளாக்கே பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது. பிளாக் பண்ணிட்டாங்க. வீடெல்லாம் இருக்குல்ல, ஆமாங்கப்பா. அதுக்கு மட்டும் 2 வீலர் போகிற மாதிரி விட்டுட்டு, கார் போகிற மாதிரி விட்டுட்டு மீதியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ள லாரிலாம் போகக்கூடாது. லாரிலாம் போகக்கூடாதுங்க தான். இதுதாங்க நேராக போனால் ஒரு 4 கிலோமீட்டர் வரும் அந்த ஆற்றுப்பாலத்துக்கு. அங்கேருந்து வரலாங்கப்பா. என்ன இங்கேருந்து அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு சின்ன ஊர் தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னால் கடையில் வீடெல்லாம் இருக்குது தானே. அதான் அங்கே ஒரு ஊர் இருக்குதுங்கப்பா, கடையை ஊர் இருக்குது. ஆமாம், அதுக்கு மட்டும் தான் 2 வீலர் போகுது, வேறு எதுவும் போகிறதில்ல. ஆமாம். இப்போ இந்த வழியாக போனால் போர்சாத்துங்கிற ஊருக்கு சீக்கிரம் போயிடலாங்க. ஆமாம், மலார் பாலம் இல்லைன்னா போக முடியாது. அந்த பாலை போட்டால் தான் மறுபடியும். இந்த ஆற்று பாலம் இல்லாதங்க வந்து ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இதில் ஏகப்பட்ட வண்டி, ராஜ்கோட் போகிற வண்டி அத்தையும் இங்கே இதில் தான் தாங்க போகுது. நாமளே இங்கே அந்த பாதராங்கிற ஊரில் இறக்கிட்டு இப்படி தான் இப்போ போர்சாத்து போவோம். ஆமாம் ஆமாம், முன்னாடி போனாங்க அந்த பரோஜுங்கிற ஊரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆற்றுப்பாலம் போட்டிருப்பாங்க மும்பை டு அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவேல. இப்போ நம்ம வந்து போகிறது மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு அந்த ஆற்றுப்பாலம் போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். நர்மதா அந்த ரிவர் பிரிட்ஜ் வந்து இது நம்ம இன்னும் பார்த்தது கிடையாதுங்க, நானும் பார்த்தது கிடையாது, வீடியோலையும் காட்டு கிடையாது. இன்றைக்கி அதை பார்த்துருவோம். அதே மாதிரிங்க நம்ம இப்போ போகும்போது பம்பாய் வழியாக போகலான்னு இருக்காங்க, ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணல, ரூட் எப்படி போகிறதுலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பம்பாய் வழியாக போவோம். அந்த வழியாக போனால் நிறையா பிளேசஸ் பார்க்கலாங்க, நல்லாயிருக்கும். எக்ஸ்பிரஸ் ஹைவேட்ட வந்தாச்சுங்க. இங்கே நோ என்ட்ரி போட்டிருக்கு பாருங்கள். பைக் அலோடு இல்லைங்க. அடுத்தது ஆட்டோ, அப்புறம் டிராக்டரு, மாட்டு வண்டி, நடந்து போகக்கூடாது, அப்புறம் சைக்கிளிங், இது எதுவுமே கிடையாதுங்க இதில். அப்படியே முன்னாடி போகலாங்க. போயிட்டு இந்த ரோடு ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்ம ரொம்ப லென்த்தாக பார்த்துருக்க மாட்டோங்க. இந்த ரோடு இப்போ எங்கே போயிட்டு நமக்கு கீழே கட்டாக போகுது, எது வரையும் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே வரும்போதுங்க பார்த்துருப்பீங்க, லெஃப்டில் ரைட்டில் எல்லாமே மாடு தாங்க அதிகம் இங்கே குஜராத் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து சண்டேங்க. வண்டியில் வந்துட்டு காய் எதுவும் இல்லை, முன்னாடி போய் தான் ஏதாவது காய் இருந்தால் வாங்கணும். ஏன்னா இங்கே நான்வெஜ் இந்த லைனில் இருக்காதுங்க, நம்ம லோடு ஏற்ற போகிறோம்ல அந்த லைனில். அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகிறது 4 லேனுங்க. அது போக இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்சிக்கு வந்து வண்டி நிறுத்திக்கிற மாதிரி ஒரு லேன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருங்க, பரோஜுக்கிட்ட போனோம்னா அதை தாண்டி அந்த ரிவர் பிரிட்ஜ் ஒர்க் வந்து முடிஞ்சு ரோடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல டிவைடர் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டிவைடர் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பரோஜ்லேருந்து லெஃப்ட் இறங்கி தான் மறுபடியும் அப்படி சூரத் போவோம். அப்படியே அந்த பார்க்கிங்கில் லெஃப்ட் விடுங்கப்பா. சரி தாங்க. இந்த பார்க்கிங் வந்து நம்ம கிட்டத்தட்ட அங்கே வந்து 7 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல, அப்போல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்போல்லாம் கம்ப்ளீட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பங்கு பெட்ரோல் பங்கு மட்டும் டீசல் அடிச்சுட்டு இருந்தாங்க, மீதி எல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க. அதனால் அது உள்ளே விட்டுங்க, அது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம். என்னென்ன கடை வந்திருக்கு
அப்படின்ட்டு. உள்ள பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியுதாங்க. வித்தியாசமாக இருக்குங்கப்பா. மேலே பாருலாம் குடம் மாதிரி போட்டு எப்படி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க பில்டிங்கு. இதான் மெக்டொனால்ட்ஸ் வந்துருக்குங்க. நல்லா கார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. எல்லாமே கார் தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக காருங்கப்பா. லாரி செக்மெண்ட் ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்கு. லெஃப்டில் விடுறோம்தாம்மா. லெஃப்ட்டில் நாங்கள் நீங்கள் அப்படியே நேராக விடுங்கப்பா. நம்ம சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம். சரிலாம் வரனா கூட வாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். உள்ள இந்த பக்கம் கேஎஃப்சி வந்துருக்குங்க. இந்த அந்த காரில் வரவங்களுக்கு எல்லாமே இந்த பக்கம் லெஃப்ட்டில். நம்ம வந்து லாரிக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் ரைட்டில். மோட்டல் பிளாக் அங்கே போங்க. மோட்டல் இது ரைட்லையா? நேராக போங்கப்பா. இதில் நேராக நம்ம இதில் பார்த்துருப்போங்க. ஸ்கூலில் படிச்சிருப்போங்க 10th ஹைவே ப்ளஸ் ஹோட்டல் வந்து மோட்டல் அப்படின்ட்டு. அப்படி வராதுங்க. மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் தான் மோட்டல். ஆமாம். அது என்ன சொல்லுது? அது எல்லாம் ஃபுல்லாக கடை தான் இப்போ உள்ள. அப்படியே நேராக போயிட்டே இருங்க. எனக்கு எங்கே வேணாலும் நிறுத்தலாம் மாட்டேறது வண்டியை. வண்டி ஒரு 1000 வண்டி நிறுத்தலாம் மாட்டேறது. 1000 வராதுங்க. ஒரு 300 400 இந்த ரேஞ்ச் வரும். தமிழ்நாட்டு வண்டி ஒன்று இருக்குதுங்க, பார்த்தாச்சு. நேராக போங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அது போக இந்த பக்கம் மோட்டல் பிளாக்னு போட்டிருக்கு பாருங்க. பெட்ரோல் பக்கம் 2 இருக்குதாங்க. அதாங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. பாரத் பெட்ரோலியம். பரவாயில்லைங்கப்பா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக டாய்லெட் பிளாக்குங்க. ஹெலிபேட் ஏரியா, ட்ராமா சென்டர்னு போட்டுருக்காங்க பாருங்க. வாங்க. இதே மாதிரி வந்து ராஜஸ்தானில் போட்டிருந்தாங்களாங்கப்பா. ஆமாம். எந்த இடத்துல தாங்க? அதான் இந்த நம்ம ஹைவேல போனோம்லாங்கப்பா, ஜாம்நகர்லேருந்து அமிர்த்சர் ஹைவேக்கு. ஆமாம். அதுலேயும் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் போனோம்னா அதையும் பார்க்கணுங்கப்பா. பார்க்கிங்லாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க ரோடு. உள்ளுக்குள்ளே எல்லாம் மெக்கானிக்கல் இது எல்லாமே இருப்பாங்க நினைக்கிறேன். உள்ள எல்லாமே இருக்குங்கப்பா. இங்கே அங்கங்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. NHAI அப்புறம் வந்துட்டு வெல்கம்ஸ் யூ, NHAI தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டிருக்காங்க. பார்க்க தூரத்துலேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க, இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குல்ல, இதோட மொத்த கிலோமீட்டர் வந்துங்க 1380 கிலோமீட்டருங்க. அதாவது இப்போ 12 மணி நேரத்தில் போயிடலாங்க காரில். மும்பையிலிருந்து டெல்லிக்கு வந்து 12 மணி நேரத்தில் போயிடலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் போகுதுனாங்க, டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசுங்க, குஜராத்து, மகாராஷ்டிரா, ஒரு 6 ஸ்டேட்டில் போகுதுங்க. இது வந்துட்டு மெயினாக ஜெய்ப்பூருங்க, கோட்டா, ரத்லம், பரோடா, சூரத்து, இந்த கூர்கான் இருக்குல்லங்க, அது இந்த ஏரியா எல்லாமே இது கனெக்ட் ஆகுது. இது கிட்டத்தட்ட முடியறதுக்கு வந்து 2027 தாங்க கடைசி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே மகாராஷ்டிராவில் வந்துட்டு அங்கங்கே இந்த லேண்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்குங்க. கோர்ட்டில் கேஸ் போய்ட்டு அது போயிட்டுருக்கு. அது வந்து ஓகே ஆச்சுன்னா வந்துட்டு சீக்கிரம் அந்த வேலை முடிஞ்சிடும். நமக்குமேங்க இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா டெல்லியெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இங்கே பம்பாயில் வழியாக வந்தோம்னா, அப்படி இல்லை நம்ம எப்பயும் போல் பெத்துப்பாரஸ் வழியாக வந்தாலும் நம்ம இங்கே அதுன்னு வல்சாட் இருக்குல்லங்க, அந்த ஊருக்கு இருந்தோம்னா நம்ம டெல்லி வரைக்கும் நீட்டாக போகலாங்க. வண்டிக்கு மைலேஜ் வரும், டயர் மைலேஜ் வருங்க. டோல்கேட்டும் வந்து பார்த்தோம்னா எப்பயும் கம்மி தாங்க, ரொம்ப அதிகமாக தெரில. ஏன்னா நம்ம இப்போ இது வரும்போது பார்த்திங்கன்னா 2 இடத்துல கட்டாச்சுங்க. அதோட அமௌண்ட்டு சேர்த்தாலும் இதில் கட்டாகிறது பார்த்தா எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. காருக்கு வந்துட்டுங்க மொத்தம் 2950 ரூபாங்க. அதாவது மும்பையிலிருந்து நம்ம டெல்லி போகிற மாதிரி இருந்தால் இதோட டோல்கேட் வந்து. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்துட்டுங்க 98,000 கோடி. அதே மாதிரி அதிகமாக வந்து குஜராத்தில் தாங்க ரோடு அதிக டிஸ்டன்ஸ் 426 கிலோமீட்ரு. ரொம்ப கம்மின்னு பார்த்தா டெல்லிங்க 12 கிலோமீட்டர் தான். ஹரியானாவில் வந்து 129 கிலோமீட்டருங்க. ராஜஸ்தானில் வந்து 373 கிலோமீட்ரு. மத்திய பிரதேசில் வந்துட்டுங்க 244 கிலோமீட்ரு. மகாராஷ்டிராவில் வந்துட்டு 171 கிலோமீட்டருங்க. குஜராத் தாங்க பாருங்கள் 426 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க உள்ள ரோடு. 5 வண்டி தான் இதில் 5 வண்டி போகிற மாதிரி இருக்குதுங்க. பாசிங்கே 5 கொடுத்துருக்காங்க. பாசிங்கே 5. நர்மதா இந்த கேபிள் பிரிட்ஜிட்டு வந்தாச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள் ட்ரெயின் ட்ராக்குங்க, அப்படியே அந்த ஆற்று பாலத்தில் போகுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா
புல்லட் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க அந்த ஆற்று பாலத்துக்கு அந்த பக்கம். சும்மா ஜம்முன்னு போட்டிருக்காங்க அங்கே. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. இது அந்த எல்என்டி போட்டிருந்தாங்களா, அந்த ரோட்டில் போட்டிருக்காங்களா? அதான் அதே மாதிரி தான் அந்த பைப் லைன் நேராக இழுத்து போட்டு விட்ருக்காங்க. ஆமாம், இது எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வருமாங்கப்பா. 2 கிலோமீட்டர் வருந்தாங்க. 2 கிலோமீட்டர் பக்கம் வரும். நல்லா போட்டிருக்காங்க ஜம்முன்னு. 5 வண்டி ஃப்ரீயாக போகிற மாதிரியே இருக்குது ரோடு. ஆமாம், 5 வண்டி ஃப்ரீயாக போகலாங்கப்பா. இல்லைன்னா இப்போ இதில் ஒரு இது வந்து எமர்ஜென்சி நிறுத்திக்கிற மாதிரி இருக்குதுங்கப்பா. இருந்தாலும் அது அப்படி இப்போ நிறுத்துற மாதிரி இருந்தால் இந்த நம்ம ரைட் சைடில் கோடு விட்டு போட்டுறாங்க பார்த்தீங்களா வெள்ளை கலரில், அது வந்து கன்டினியூஸாக போட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு 5மே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக போவாங்கப்பா. ஃபுல்லாக அந்த இது அந்த புல்லு செடி தான் தெரியாதுதாங்க. ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன போட் இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் நமது வாகனம் மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேலிருந்து மும்பை டு அகமதாபாத்தில் ரோட்டில் தரையிறங்க போகிறது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு. 30 கிலோமீட்டர் தாங்க. ஆமாம், சரி தாங்க. இங்கே கிம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களாங்க. நம்ம வந்து இப்போ இதில் கீழே இறங்கிடுவோம். அங்கே லெஃப்ட் வரணுங்கப்பா. சரி தாங்க, லெஃப்ட் போயிடுறேன். போயிட்டுங்க நம்ம டியூட்டி மாற்றுவோம். மாற்றிட்டு முன்னாடி ஒரு 50 கிராம் பாருங்க, ஒரு சோரியாசின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே போனால் சிக்கன் மட்டன்லாம் இருக்குங்க. இன்றைக்கி எடுத்து நீட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்பாட்டுக்கு போகலாம். பெரிய சொல்லுறாங்க. இதில் லெஃப்ட்டுங்கப்பாங்க. லாரியே நிற்குதுங்கப்பா. எவ்வளோ லெஃப்ட்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி போனால் தெரியுமா? நிறுத்துற மாதிரி இடம் வித்தாங்க இருக்குது. வேற எங்கே இல்லை இடம் இல்லை. ஆமாம்மா, வேற எங்கேயும் நிறுத்த முடியாதுங்க. அதனால எல்லாம் லைனாக நிறுத்திருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம பாதராங்கிற ஊரில் இருந்து கீழே இறங்க போகிறோம்லங்க. இங்கே இந்த கிம்முன்னு போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டோல் வரைக்கும் எவ்வளோ நம்ம 10 கிலோக்கு வந்து இப்போ கட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நேற்று வந்து நம்ம அந்த எக்ஸ்பிரஸ்வேல வந்துருப்போங்க. அதாவது லாஸ்ட் வீடியோவில் அந்த வாசாத்து அந்த ஊரில் இருந்து இப்படி அந்த ஃபாஜல்பூருங்கிற ஊரில் இருந்து பாதராங்கிற ஊருக்கு வந்தோம். அதுக்கு வந்து 300 ரூபாங்க. இது வந்து கொஞ்சம் அது வந்து கிலோமீட்டர் கம்மி. இது கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. நாளைக்கு தான் லோடு ஏற்றுவாங்க. அதனால் போய் டர்னு மட்டும் போட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம். இது வந்து நம்ம பழைய ரோடுங்க. நம்ம அகமதாபாத்லேருந்து இது மும்பை போகிற ரோடு. இப்போ இந்த ரோடு போட்டது ரொம்பவே நல்லதுங்க, இந்த பம்பாய் டு டெல்லி. ஏன்னா இப்போ அதிகமாக வண்டி அதில் பாஸ் ஆகிரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுங்க. இப்போ வண்டி அதில் பாஸ் ஆகவும் இதுலேயும் வண்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. எதுலிங்கப்பா அதில் விட்றீங்களா? இதில் கிருஷ்ணாவில் விட்றீங்களா, ஸ்வாகத்தில் விட்றீங்களா? ஹோட்டல் கடை. நான் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வரேங்கப்பா. சரி, அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன் அப்படியே. சரி தாங்க. கிருஷ்ணாவிலே விட்றீங்களா? முன்னாடி நிப்பாட்டா உள்ளே விடுங்கப்பா. இல்லை இது இப்படி இதில் கூட இப்படி சைடில் விட்ருங்க, அந்த டிப்பருக்கு பக்கத்தில். அண்ணன் எடுப்பாராட்டு இருக்குது. இந்த டோலுக்கு வந்துட்டுங்க நம்ம 10 வீலுக்கு வந்து 620 ரூபா கட் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 120. அப்பா வந்துங்க ரெடி பண்ணிட்டுருக்காரு சிக்கனுக்கு.
இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல்? என்ன வைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இது பெப்பர் தூள் சிக்கன் தாங்க. பெப்பர் தூள் சிக்கனா? அப்படியே அதில் வர குழம்பு இல்லாமல் அப்படியே ட்ரை பண்ணிடுறது. சரிங்கப்பா, இஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்றேன். போய் சிக்கன் எடுத்து செஞ்சுட்டு. தக்காளி, பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம், 100 150 போட்டு அவ்வளோதான். பெப்பர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு துளி மஞ்சள் தூள், உப்பு போட்டு அப்படியே ஃப்ரை. ஓகேங்கப்பா, சாப்பிட்டு பார்த்துட்டு எத்தனை மார்க்குன்னு சொல்லிடுறேன். அதான் 100க்கு 100 மார்க்கு எச்சு வரும். சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பாவோட சமையல் செய்ய சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஏங்கப்பா, இது ஏதாவது மிளகுத்தூள் வந்து இருக்குன்னு நினச்சிருந்தாங்க வண்டியில். மிளகுத்தூள், பெப்பர் தூள் இல்லை. பெப்பர் தூள் சாம்பார், பெப்பர் சிக்கன் ஸ்டார்டிங் சொன்னாங்களா? நானும் இந்த இறங்கி மளிகை கடை இருக்குன்னு பார்த்து மளிகை கடை எதுவும் தாங்க, வேறு ரோட்டில் கடையே அந்த கடை இல்லை. அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது, இன்றைக்கி வந்து பொடி போட்டு தான் தாங்க வைக்கணும். சரி, நார்மலாக வச்சுருங்கப்பா. நார்மலாக தான் வைக்கணும். வேறு எப்படி நீங்கள் எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குங்கப்பா. டேஸ்ட்டாக இருக்குதாங்க, இருந்தாலும் சொல்லிட்டு உங்களுக்கு ஆமாம். பெப்பர் தூள், பெப்பர் சிக்கன். ஃப்ரெண்ட்ஸாக யாரும் கோச்சிக்க மாட்டாங்க ஏங்கப்பா, அதெல்லாம் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரிங்க, நம்ம ஏசி கேபின்குள்ளே சமைக்கிறேன்னு சொல்லி எதுவும் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து கீழே மேட்லாம் போட கிடையாதுங்க. எதுவுமே மேட்டும் சரி, டேம்பிங் சரி எதுவும் ஒட்ட கிடையாது. அதனால் உள்ளே சமைச்சிக்கலாம். ஏசியை போட்டுட்டு தாங்க சமைக்கக்கூடாது. 2 பக்கம் காத்தோட்டமாக இருக்குது இல்லை தாங்க. ஆமாங்க, அது இல்லாமல் கீழே தாங்க வைக்கலான்னு பார்த்தோம். நீங்களே எங்கள் இடத்த பாருங்கள். நம்மளால் இங்கே எங்கேயுமே ஓரம் கட்ட முடியலங்க. அதுவும் மொட்டை வெயிலாக இருக்கா, சரினால இன்றைக்கி ஒன்று வண்டியிலே சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கர்நாடகா பக்கம் போனோம்னா நீட்டாக சரி சொல்லி சமைக்கலாங்கப்பா. அதில் நிப்பாட்டிக்கலாம் தாங்க, ஓரம் கட்டி நிப்பாட்டி சவுகரத்து கீழே வச்சுக்கலாம் தாங்க. ஆமாம், இங்கே எங்கே தாங்க கீழெல்லாம் ஒரே புழுதியே கிடக்குது. ஆமாம். அடுத்ததுங்கப்பா, கருவேப்பிலை போட்டிங்க. அவ்வளோதான், மிளகா 4 போடுறதாங்க. காரம் கம்மியாக இருக்குதுங்கப்பா. போதுங்க, காரம் வேணாம், வெயிலுக்கு காரம் இதுக்கு. இதை தாங்க லைட்டாக சோம்பு போட்டேன், போட்டு இஞ்சி பூண்டு போட்டு இடிச்சாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்கு வணக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இதை நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சரிங்க, போட்டோன்னே அப்படியே வாசம் அப்படியே மாறுதாங்கப்பா. இப்போ நல்லா வணக்கணுமாங்கப்பா அதை? ஆமாம், நல்லா கொஞ்சம் சிவக்கு வணக்கணுமாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். செஞ்சுங்கப்பா. எதாங்க செஞ்சுட்டு இங்கே நீட்டாக சாப்பிட்டு போயிடலாம். விட்டு சாப்பிட்டு போயிடலாம் தாங்க. தாங்க நான் மஞ்சள் போடுங்கப்பா. நம்ம வீட்டில் வந்துட்டுங்க, அப்பாவுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எந்தெந்த டப்பாவில் என்னென்ன இருக்குன்னு. நம்ம தனியாக போகும்போது அதுவும் எழுதிட்டு வந்துட்டாங்க, காய்பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி ஆயிடுதுங்க. அதை மாறி கீறி போயிட்டு அப்புறம் ரொம்ப பொடி, காய்பொடி, கறிப்பொடி எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க வீட்டில். லைட்டாக அடி பிடிச்சிருச்சாங்கப்பா. லைட்டாக தாங்க, அது என்ன பண்ணுறாங்க. தங்க எல்லாம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு தாங்க. சரிங்கப்பா, எல்லாம் பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கறியை போடுவோம். சரிங்கப்பா. லெக் பீஸாக வாங்கி வந்தீங்களாங்கப்பா? இல்லை தாங்க, இது வந்து இப்போ ஆட்டுக்கறியாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக போடலாம். பீஸ் எல்லாம் பெருசு பிரியாணி பீஸ் மாதிரி இருக்குது. பெருசாக போட்டோம்னா தாங்க இருக்குது. இல்லைன்னா வச்சுக்க கறி வந்து தனித்தனியாக உடஞ்சி போயிடும். ஆமாம், இது பிராய்லர் சீக்கிரம் நம்ம ஊரோட நாட்டுக்குள்ளே எடுத்து ஒரு வறுவல் போட்டுருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டுங்கப்பா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பொடி போட்டலாம் தாங்க. இது மல்லிப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா மசாலா கொஞ்சம் போதும். அடுத்ததுங்களா, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுருந்தாங்க. இதில் ரசப்பொடி போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி வருவாங்க. ஐயோப்பா, ரசப்பொடி போட்டால் அது வேறு மாதிரி ரசம் வந்துருந்தாங்க. சும்மா போட்டு ட்ரை பண்ணி ரச சிக்கன் ஒன்று புதுசாக நாம் செய்யலாங்கப்பா. அப்படி எப்படி தாங்க செஞ்சால் நல்லா இருக்கும். என்னமோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். போதுந்தாங்க, போட்டுருந்தாங்க.
போட்டு தண்ணி ஊற்றணும்னா போதும். கலர் எப்படி தான் இருக்குது? சூப்பர். இதுலேயே தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அது எப்படி பண்ணுறது? அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்க, அதே தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சா தண்ணி ஊற்றணுமா? ஆமாம் ஆமாம், பத்தலாம் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 4 முட்டை வாங்கணும், மதியத்துக்கு அப்பாவுக்கு நமக்கு ஒன்று, நைட்டுக்கு ஒன்று அப்படின்னு சாப்பிட்டுட்டுங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. போயிட்டுங்கப்பா, நல்லா ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு நீட்டாக லோடு ஏற்றிட்டு கிளம்புவோம். சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது. சாப்பிட்டுட்டுங்க லோடு ஏற்றுற ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயில் வந்துட்டு நல்லாவே அடிக்குதுங்க. இது பிப்ரவரி மிட்டா, இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதத்துக்கு நார்த்தில் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை, வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஏசி ஆன் பண்ணி 1ல் வச்சுருக்கோங்க. இதே கூலிங் நல்லா இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஷட்டரில் ஏற்றி விட்டு ஏசியை ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. அப்புறம் அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஷட்டரை இறக்கி விட்டது. காற்று எங்கே கூலிங்கு சூப்பராக வருதுங்க. ஆனால் மேலே இருந்திருந்தால் இப்படி வராது, இவ்வளோ கூலிங் வராது. மேலே வந்தால் வந்துருக்காதுங்கப்பா. ஆமாம், நானும் மேலே வச்சுருக்க மாட்டேங்கப்பா. அது இன்ஸ்டாகிராமில், அதாவதுங்க சோசியல் மீடியாவில் இருக்க நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வர ஒரு வீடியோ பார்த்து அது ஏமாந்து தான் மேலே வச்சது. இதுதான் கரெக்டான ஏரியாங்கப்பா. ஆமாம், இல்லைன்னா கம்பெனியில் அது அவங்களுக்கு தெரியாமல் எப்படி கொடுப்பாங்க சென்டரில். ஆமாம், அது கம்பெனி ஏசிக்கும் போது அவங்க வண்டியில் வந்து அவங்க கேப்பனால அவங்க கரெக்டாக பார்த்து செஞ்சு சின்னதாக கரெக்டாக செட் பண்ணுறாங்க. ஆமாம், அப்புறம் இதில் வந்து இப்போ நாம் கேப்பன் கட்டுறதுனால அப்புறம் இப்படி தானே வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இனி வெயில் காலத்தை நினச்சி பயப்பட தேவையில்லைங்க. காலையில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு இங்கே நார்த்து பொறுத்த வரைக்குங்க ஒரு 8 மணிலேருந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருங்க. 8 மணி டு சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கும். வண்டி ஓட்டும் போது வேர்க்குங்க, அப்படி வேர்க்கும். அது ஒரு நல்ல ஆப்ஷன், கம்பல்சரி ஏசி கொண்டு வந்தது. லோடு ஏற்றுற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்ம ஊரில் போய் பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வாரத்தில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் ஸ்டேரிங் வயர் இன்னும் சுத்தாமல் இருக்குங்க. ஒருவேளை ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிட்டு கூட சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு முன்னாடி வந்துட்டுங்க இப்போ 2 வண்டி இருக்குங்க. 2 வண்டி லோடு ஏற்றுனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வண்டி ஏற்றுவாங்க. வண்டி எடுத்துங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் விடலாம் வாங்க. மொத்தம் 56-57 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபேன்சியாக இருக்குங்களா? லோடு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம அவுட்டரில் போயிட்டு ஏர்ப்ளூ ஆயில் வந்துட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். மணி 8:35 ஆகுதுங்க. இப்போ 10 மணிக்கு வருவாங்க. நம்ம வந்துட்டு இப்போ பாயிண்ட் ஓட சொல்லியிருக்காங்க, எடுத்து ரிவர்ஸ் விடுவோம். டோர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்துட்டு நம்ம பட்டாசு ஏற்றுறோம்லங்க, அந்த அட்டைப்பெட்டி டஸ்ட்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் இப்போ தாங்க நீட்டாக குட்டி விட்டோம். லோடு ஏற்றிட்டுங்க நல்லபடியாக கிளம்பியாச்சு. எந்த ஊருக்குன்னு பார்த்தா மதுரைக்குங்க. இப்போ நேராக நம்ம போகிற ரூட் வந்து பெத்து பரசில் தாங்க போக போகிறோம். மும்பை வழியாக போகலான்னு பார்த்தோம். ஆனால் மும்பை வழியாக வந்துட்டு வண்டி எதுவும் இல்லைங்க நமக்கு ஜோடிக்கு. நமக்கு ரூட்டு தெரியாதுங்களா, அதனால் சரி நேராகவே போயிடலாம். அது ஏதோ கரெக்டாக டைமுக்கு போகணுமாங்க. இங்கேருந்து ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு கிளம்பினோம்னா வெடிக்காலம் அந்த பக்கம் பன்வேல் பக்கம் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஏங்கப்பா ஏதாங்க அது மகாராஷ்டிரா ஆர்டி ஆஃபீஸில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகும் சொன்னாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிருப்போமா தாங்க. ஆமாம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நிற்குமாமா லைனில். ஆமாங்கப்பா.
அதில் லைனில் நின்று என்னைக்கு தாங்க போகிறது? அதான் நமக்கு ஜோடிக்கு ஒரு வண்டி இருந்ததுன்னா போயிடலாங்கப்பா. அது ஏதோ பழைய ரூட்டில் இல்லை தாங்க. இப்போ வந்து இந்த மும்பராலேருந்து இப்போ லெஃப்ட் இப்போ பி வண்டி போய் மறுபடியும் அப்படி வரணுமாமா. அந்த வழியும் தெரியாது. வேறு ஒரு பக்கம் விட்டுட்டோம்னா டிராஃபிக்கில் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம அது இல்லாமல் மேப் போட்டுலாம் அங்கே போக முடியாதுங்க மும்பைக்குள்ளே. அது நம்ம ஒரு டைம் வந்தாலும் அங்கே சந்து முந்துக்குள்ளே பூந்து போனாங்க. ஏன்னா அந்த வழியாக போயிருந்தால் நிறையா ஏரியாலாம் பார்த்துக்கலாங்க. இப்போ தான் வண்டி கண்ணாடி தொடச்சாங்களா, அதனால் அப்படியே முன்னாடி அந்த டிராப்ஸ் அப்படியே இருக்குது. நம்ம அப்பா பாருங்கள் ஏசிக்கு மேலே அந்த ஈர துணியை காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏங்கப்பா அது புரியாத இது மேலே போட்டால் அப்படியே அது ஏசி குழு இருக்கும்ல. ஏசி ஹீட் ஆகாது தானே. அவர் அடுத்தது வந்துட்டுங்க ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு ஜியோவிலே டீசல் அடிக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ரெகுலராக ஸ்டார்டிங்கில் அதுலேயே அடிக்கிறாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாரத் பம்ப் அடிப்பாங்க, ஹெச்பி, இந்தியன் ஆயில் எல்லாத்துலேயுமே கலந்து அடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒஸ்கோட்டா போனால் நம்ம நைரால் அடிப்பாங்க. அது வந்து எதுவுமே எப்படி சொல்கிறதுங்க, அளவு கரெக்டாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப இதை பற்றி டீப்பாலாம் போவோம் நாங்கள். அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், எதனால வந்து நீங்கள் 10 வீல் கண்டெய்னர் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. ஏன் நீங்கள் பாரத் பென்ஸ் எடுத்துக்கலாம், அசோக் லேண்ட் எடுத்துக்கலாம், ஏன் கண்டெய்னர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதாவது 10 வீல் கண்டெய்னரு நமக்குமே தெரிலங்க. கண்டெய்னர் மார்க்கெட் பற்றிலாம் நமக்கு தெரியல. அப்போதைக்கு நமக்கு வந்து அதுதான் எடுக்க 16 வீல் மேலே தாங்க ஒரு ஆசை. அது முடியாதனால தான் 10 வீல் எடுத்தோம். நமக்குமே வந்து மார்க்கெட் பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரிலங்க. இந்த ஒரு வாடகை சொன்னாங்கன்னா அந்த வாடகை அங்கே போனால் கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறது என்ன தெரியல. ஒரு 2-3 ட்ரிப் நமக்கு போனால் தான் நமக்கு அது தெரியும். ஆன்லைன்லேயும் லோடு பார்த்தாங்க பரோடாவிலிருந்து. அங்கே சொன்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சா, அதனால தான் கம்முன்னு சூரத்தே வந்தாச்சு. அதே மாதிரிங்க, ஏன் நீங்கள் பாரத் பென்ஸு இந்த டாட்டா இந்த மாதிரிலாம் போலின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சவுத்து பொறுத்த வரைக்குங்க எது வந்து ஒரு ரீசேல் வேல்யூ நம்ம டக்குன்னு நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது அசோக் லேலண்டுங்க சவுத்தில். அதேமாதிரி நார்த்துக்கு வந்து பார்த்தா டாட்டாங்க. இப்போ நம்ம நார்த்தில் இருக்க அசோக் லேலண்ட் வந்து நம்ம போய் எடுத்தோம், நம்ம அங்கே போய் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கலாங்க. ஏன்னா அங்கே வந்து அசோக் லேலண்டுக்கு வந்து மார்க்கெட் கிடையாது நார்த்தில். அதேமாதிரி சவுத்தில் வந்து இப்போ நம்ம டாட்டா ட்ரக் எடுக்கிறோன்னு வைங்களேன், அது வந்து நான் நாளை பின்ன அது சேல்ஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் அசோக் லேலண்ட் அந்த ஈக்குவலுக்கு வந்து அந்த மார்க்கெட் இருக்காதுங்க, மார்க்கெட் வேல்யூ. அதாவது எப்படி திருப்பதிக்கு லட்டு, பழனிக்கு பஞ்சாமிரதமோ அந்த மாதிரி வந்து நார்த்துக்கு டாட்டா, சவுத்துக்கு அசோக் லேலண்ட்னு சொல்லிட்டு அப்படியே அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அது நான் அந்த பெட்ரோல் பங்க் சரி இதையும் பற்றி நான் டீப்பாலாம் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா நம்மள ஒரு கருப்பாடு ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. உங்களுக்கு அன்றைக்கே சொன்னல எதில் சிக்கோன்னு மறுபடியும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசி ஏங்கப்பா நம்ம ஏதாவது ஒன்று பேசி அதை ஒரு செகண்ட் கூட விடாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க எப்படி சிக்க விடலாம் அப்படின்னு. அதனால இதுதான் ரீசனுங்க. நம்ம எதையுமே இனி ரொம்ப டீப்பாக வேணாம். நம்ம எங்கெங்கே போகிறோமோ அதை மட்டும் ஜாலியாக ட்ராவல் வ்ளாக்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம இனி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, மும்பையில் இருந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது அவரோட சன் பேர் வந்து அரவிந்த்னு சொல்லிட்டுங்க. அவருக்கு வந்து இப்போ வயசு 27 ஆகுது. ஆனால் ஒரு 10 வயசு ஒரு பையனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லியிருந்தார். நம்ம வீடியோ தான் வந்துட்டு விரும்பி பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்கப்பா. ஹாய் அரவிந்த் அவர் ப்ரோக்கு வந்து நானும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஏன்னா இப்போ நம்ம சேனல் விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ 27 வயசு ஆகும்போது ஒரு 10 வயசு அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லும்போது அந்த வழி என்னங்கிறது எங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் எப்படி நமக்கு அது ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரிலங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சீக்கிரம் அது குணமாகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் நான் பம்பாய் லைனுக்கு இது இன்கேஸ் நான் வர மாதிரி இருந்தால் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் பம்பாய் லைனுக்கு இது வர மாதிரி இருந்து அந்த லைனில் இருக்குது நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அரவிந்த் ப்ரோ வந்துட்டு லாரியில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராவல் கூட்டிகிட்டு போகலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னாங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது வந்துட்டு தன்னோட ஃபேமிலியாக உட்காந்து நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. அடுத்தது வந்துங்க
குழந்தைங்களும் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது கிட்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சுங்க. இனி முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி வந்த ஊரே வராமல் போகாத ஊரெல்லாம் உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அடுத்தது வந்து ஒன்று ரைப்பூர் இல்லை ராஞ்சி, இந்த 2 ஊரில் தாங்க ஒரு ஊர் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது நம்ம ஊருக்கு போய் சிவகாசியிலேருந்து மதுரை போயிட்டுங்க, அங்கேருந்து சிவகாசி போயிட்டு நம்ம பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டுங்க, நான் அதான் அந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாங்க, அவர் நம்மளை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காருங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டோட்டலாக நம்மளை எது எதுலாம் நம்மளை டார்கெட் பண்ணாரோ அது எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா இப்போயே வீடியோ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நேராக பெட்ரோல் இருக்குல்லங்க, அங்கே வர சொல்லிகிட்டு இருக்காரு. அவரே அப்படியே நம்ம போய் பார்த்துட்டு நாமக்கல் போய்ட்டு கொஞ்சம் வண்டியிலலாம் ஒர்க்கில் இருக்குங்க. அதெல்லாம் அப்படியே அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.